பாஸ்கு காலத்தின் 5ஆம் நாள். வாக்கு. நேற்றைய தினம் நாம் பார்க்கையில் கால் ஊனமுற்று யாசகம் பெற்று கொண்டிருந்த அந்த மனிதன் இப்பொழுது எழுந்து நடக்கிறான் என்பதை பார்த்த மக்கள் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டு இது எப்படி நடந்தது என்று சொல்லி ஆச்சரியம் ஒரு பக்கம், பயம் இன்னொரு பக்கம். இருந்தாலும் ஒரு சேர அவர்கள் சாலமோன் மண்டபம் என்கிற இடத்திற்கு ஓடி வந்து அதிசயமாக பார்க்கிற பொழுது அந்த சூழலை பயன்படுத்தி கொண்ட பேதுரு, எருசலேம் மக்களே, இதை பார்த்து ஏன் வியப்படைகிறீர்கள் என்று சொல்லி குரல் எடுத்து அவர்களிடத்தில் எப்படி இயேசு மெசியா என்கின்ற அந்த கூற்று பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் தொடங்கி அனைத்து இறைவாக்கினர்களும் அவரை பற்றித்தான் சொல்லியிருக்கிறார்கள் என்று விளக்கமாக அவர்களுக்கு போதிப்பதையும், மேலும் இப்படிப்பட்ட ஒரு சூழலை இன்னும் அதிகமாக இயேசுவின் வல்லமையை பறைசாற்றுகிற ஒரு சூழலாக பேதுரு மாற்றிவிடுகிறார். இன்று நற்செய்தி அறிவிப்பது என்பது ஏதோ நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பொறுப்பு, ஆகவே செய்கிறேன் என்று சொல்லி வெறும் வார்த்தைகளில் மட்டும் நம்முடைய போதனைகள் இருந்தால் அது வெறுமனே எந்த பயனும் இல்லாமல் போய் சேரும். ஆனால் முழுமையான அனுபவத்தை, தந்தை அனுபவம், இயேசு அனுபவம் என்று சொல்லி ஒவ்வொரு போதகரும், இறைப்பணியாளரும், கிறிஸ்துவ நம்பிக்கையாளர்களும் அவர்கள் இப்படிப்பட்ட கடவுளது வல்ல செயல்களை உண்மையிலேயே அனுபவித்து புரிந்து கொண்டு அதன் மூலமாக மக்களிடத்தில் அதை வெளிப்படுத்துகிற போது கண்டிப்பாக நாம் வழிபடுகிற கடவுள் யார், நாம் நேசிக்கிற இயேசு ஆண்டவர் யார் என்பதை மக்களுக்கு நம்மால் வெளிப்படுத்தி பறைசாற்ற முடியும். அல்லேலூயா.